வணக்கம். வேந்தரை நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன். நான் பவித்ரா வீரபாண்டியன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது பார்க்கலாம். மதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார். இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சிகளை நிர்வாகிகள் தொடர வேண்டும் எனவும் இந்த சூழ்நிலையிலும் வைகோ மனம் கலங்கி விடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் எனவும் துரை வைகோ கேட்டுக் கொண்டார். அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ கட்சி விலகுவதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக எஸ்டிபிஐ கட்சியின் பொதுச் செயலாளர் அபுபக்கர் சித்திக் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாஜக கட்சியுடன் கூட்டணி வைத்த எந்த அரசியல் கட்சியுடனும் கூட்டணி கிடையாது எனவும் பாஜகவை எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கத்தான் செய்கிறது எனவும் தெரிவித்தார். மேலும் பாஜக கூட்டணி கட்சிகளை எஸ்டிபிஐ கட்சி அங்கீகரிக்காது என திட்டவட்டமாக கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பாஜகவை வெறுக்கிறார்கள் எனவும் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியில் வர வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதாகவும் கூறிய அவர், தாங்கள் நிச்சயமாக ஒரு கூட்டணி கட்சியில் இருப்போம், அது எந்த கட்சி என்பது குறித்து 9 மாதத்திற்குள் அறிவிக்கப்படும் என உறுதிபட தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் சேவை சென்னையில் இன்று தொடங்கியது. கோடை காலத்தில் வெயிலால் பயணிகள் சிரமம் அடைவதை தவிர்க்கும் வகையில் சென்னை முழுவதுமாக ஏசி பெட்டிகள் கொண்ட மின்சார ரயில்களை தயாரித்து பயன்படுத்த தெற்கு ரயில்வே திட்டமிட்டது. மொத்தம் 12 பெட்டிகள் கொண்ட ஏசி மின்சார ரயில் தயாரிப்பு பணி கடந்த பிப்ரவரி மாதம் முடிவடைந்தது. இந்த நிலையில் சென்னையின் முதல் ஏசி புறநகர் மின்சார ரயில் இன்று முதல் இயக்கப்பட்டது. அதன்படி முதல் ரயில் சேவை இன்று காலை 7 மணிக்கு சென்னை கடற்கரையில் இருந்து தொடங்கியது. இந்த ரயில் சென்னை துறைமுகம், பூங்கா, எழும்பூர், மாம்பழம், கிண்டி, தாம்பரம், பெருங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி, பரனூர் ஆகிய ரயில் நிலையங்கள் வழியாக 8:35 மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும். மறுமார்க்கமாக செங்கல்பட்டில் இருந்து காலை 9 மணிக்கு புறப்பட்டு 10:30 மணிக்கு கடற்கரை ரயில் நிலையம் வந்தடைகிறது. சென்னை ஏசி மின்சார ரயிலில் பயணிக்க குறைந்தபட்சம் 35 ரூபாயும் அதிகபட்சமாக 105 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. இதில் குறைந்தபட்சம் 35 ரூபாய் என்பது அதிகமாக இருப்பதால் ஏழை எளிய பொதுமக்கள் ஏசி மின்சார ரயிலில் பயணிக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முன்னதாக இன்று காலை சென்னை கடற்கரையில் இருந்து புறப்பட்டு ஏசி மின்சார ரயிலில் செங்கல்பட்டு வந்தடைந்த பயணிகளுக்கு பாஜகவினர் இனிப்புகள் வழங்கினர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் காவல்துறையினரின் வழக்கமான சோதனையின் போது 12 கிலோ கஞ்சா சிக்கியது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இன்று வழக்கமாக ரயில் பெட்டிகளை காவல்துறையினர் சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ரயில்வே காவல்துறையினரை பார்த்தவுடன் சிலர் தப்பி ஓடியுள்ளனர். இதனை கண்ட அதிகாரிகள் அங்கு சென்று பார்த்தபோது சுமார் 12 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 6 லட்சம் மதிப்பிலான 12 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையில் இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் தெருவில் இந்திய ஜனநாயக கட்சியின் தென் சென்னை விருகம்பாக்கம் தொகுதி 138வது வார்டு இளைஞர் அணி சார்பாக கோடை வெப்பத்தில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி உள்ளிட்டவைகளை வழங்கினார். இதில் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் முருகன் மற்றும் கட்சியின் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமித்ஷா செல்லும் இடமெல்லாம் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதைப் போல தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் நடைபெறும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் பாஜக நிர்வாகிகள் சந்திப்பில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தற்போது நடைபெறும் ஆட்சிக்கு கடைசி மணியாக பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் இதை யாராலும் தடுக்க முடியாது எனவும் கூறினார். மேலும் ஆட்சி மாற்றத்தில் பாஜக முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்ட அவர், அதிக அளவில் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 உறுதியாக ஆட்சி மாற்றம் வருவது உறுதி. யாராலும் மாற்றப்பட்டுள்ளது. பழைய காலங்கள் வேறு, இனி வரும் காலங்கள் வேறு. இனி வருகின்ற காலம் அது பாரதிய ஜனதா கட்சியுடைய காலம். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியுடைய காலம்.
சென்னை நுங்கம்பாக்கம் அருகே சிமெண்ட் கலவை டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை மையம் அருகே சிமெண்ட் கலவை டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து தகவல் அறிந்து நுங்கம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் ஜேசிபி இயந்திரம் மூலம் சிமெண்ட் கலவை டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டியினை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் இன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை உயர்நீதிமன்ற நீதிபதி வடமலையான் மற்றும் அமைச்சர் பி மூர்த்தி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து 850 காளைகள், 450 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் காளைகளை மடக்கி பிடிக்க 1 மணி நேரத்திற்கு 40 மாடுபிடி வீரர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து வெற்றி பெறும் காளைகள் உரிமையாளர்கள் மற்றும் வீரர்களுக்கு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பீரோ, கட்டில் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறந்த காளைக்கு காரும், வீரர்களுக்கு 5 சவரன் தங்கச் செயினும் பரிசளிக்கப்பட்டது. மருத்துவ குழு உதவி, காவல்துறை பாதுகாப்பு உள்ளிட்டவற்றுடன் ஜல்லிக்கட்டு போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, தேன்கனிக்கோட்டை, ஒசூர் பகுதிகளில் இயங்கும் நூற்றுக்கணக்கான கிரஷர், கல்குவாரி தொழிற்சாலைகள் தினமும் எம்சாண்ட், ஜல்லி போன்ற கட்டுமான பொருட்களை லாரிகள் மூலமாக விற்பனை செய்து வருகின்றன. இதுவரை கற்கள் வெட்டப்பட்ட அளவை அடிப்படையாக கொண்டு அரசுக்கு வரி செலுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது மெட்ரிக் டன் அடிப்படையில் மற்றும் பிற மாநிலங்களில் இல்லாத வகையில் கனிம நிலவரி செலுத்த வேண்டும் என அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த உத்தரவை கண்டித்து சூளகிரி, ஒசூர் பகுதிகளில் உள்ள கிரஷர் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகியோர் கோனேரிப்பள்ளி பகுதியில் பந்தல் அமைத்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நூற்றுக்கணக்கான லாரிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் கட்டுமானத்துறைக்கு தேவையான எம்சாண்ட், ஜல்லி போன்றவற்றுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அதன் விலையும் உயரக்கூடிய சூழல் நிலவுகிறது. 2026 தேர்தலில் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கருத்து தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக போலி நாடகம் நடத்தி வருகிறது என்றும், திமுகவிற்கு நீட் தேர்வு விவகாரத்தில் அரசியலை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது என்றும் குற்றம் சாட்டினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என தெரிவித்தார். மேலும் மத்திய அரசுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கும் திமுக அரசால் தமிழகத்தின் வளர்ச்சியை முதலமைச்சர் கெடுப்பதாக எல் முருகன் விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் பொய்யை சொல்லுவது, மாணவர்களை தவறாக திசை திருப்புவது, மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்ற மாணவர்களை அவர்களுடைய மன வலிமையை குறைப்பது, இப்படி போன்ற செயல்களில் தான் திமுக தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீட்டை பொறுத்தளவுக்கு நீட்டை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தான், யூபிஏ அரசாங்கம். அப்போ அதை கொடுத்து அவர்கள் நீட்டை கொண்டு வந்து விட்டு இப்போ ஒரு போலியான நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கி அதிகமாக பாஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க நம்மளுடைய ஏழை மாணவர்கள். திமுக அடுத்த காணாமல் போகுமே ஒழிய திமுகவினுடைய வரலாறில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு மிகப்பெரிய தோல்வியை, இந்த தோல்வி அவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த 15ஆம் தேதி அமல்படுத்தப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் வரும் ஜூன் 14ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் பாரம்பரிய நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டுமே கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர்.
இந்த நிலையில் தூத்துக்குடி திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போது வரத்து குறைவாக காணப்பட்டதால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்தது. உதாரணமாக ஷீலா மீன் 1 கிலோ 1300 ரூபாய் வரையிலும், சாலை மீன் 1 கூடை 2500 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. போட்டு போகல, ஏன்னா மீன் வளர்ச்சி காரணமா 2 மாசம் தடை, கவர்மெண்ட் தடை வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாட்டுப்படகு மட்டும் தான் போய், நாட்டுப்படகு மீன் ரொம்ப கம்மியா வருது. ஈஸ்டர்ங்கிறதுனால உங்களுக்கு நாட்டுப்படகு மீனவர்கள் யாரும் அதிகமா போகவும் இல்லை, இப்ப போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே லீவ் இருக்கனால மீன் வரத்து கம்மியா இருந்தாலும் அதிகமாக சேல்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதிகமான விலையும் இருக்கு. ஏன்னா தூண்டி மீன் மட்டும்தான் வருது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே உள்ள வாய்க்கால் பகுதியில் 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிபட்டது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தேவிநகர் குடியிருப்பு பகுதியில் உள்ள வாய்க்கால் பகுதியில் சுமார் 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து கொண்டிருப்பதை பொதுமக்கள் பார்த்தனர். இதையடுத்து பாம்புபிடி வீரரான சகாதேவனுக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சகாதேவன் சுமார் 5 அடி நீளமுள்ள மலைப்பாம்பை லாவகமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தார். திருச்சி மாவட்ட மணப்பாறையில் தனியார் கிளப் ஏற்பாட்டில் தொடங்கப்பட்ட ஐவர் கால்பந்து போட்டி உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்ட மணப்பாறையில் தனியார் கிளப் சார்பில் ஐவர் கால்பந்து போட்டி நேற்று இரவு தொடங்கியது. 2 நாட்கள் இந்த போட்டியில் டெல்லி, கோவா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களைச் சேர்ந்த அணிகளும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 32 அணிகளும் பங்கேற்றுள்ளன. இப்போட்டியை மணப்பாறை டிஎஸ்பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். முதல் ஆட்டத்தில் திருச்சி மற்றும் டெல்லி அணிகள் மோதியதில் 1-0 என்ற கணக்கில் திருச்சி அணி வெற்றி பெற்றது. மேலும் போட்டியின் முடிவில் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு 50,000 ரூபாயும், 2வது, 3வது மற்றும் 4ஆம் இடம் பிடிக்கும் அணிகளுக்கு 30,000, 20,000, 10,000 என ரொக்க பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட உள்ளன. சென்னை கோயம்பேடு சந்தையில் தீ விபத்து ஒத்திகை நிகழ்வில் ஆர்வம் காட்டிய வடமாநில இளைஞர்களுக்கு தமிழக தீயணைப்பு வீரர்கள் எளிமையாக பயிற்சி அளித்தனர். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை சார்பில் ஏப்ரல் 14 முதல் 20ஆம் தேதி வரை தீத்தொண்டு வாரம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை கோயம்பேடு சந்தை நிர்வாக அலுவலகத்தில் தீ விபத்தை தடுக்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கோயம்பேடு சந்தையில் பணிபுரியும் வடமாநில இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தீ தடுப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. தமிழ் புரியாத வடமாநில இளைஞர்களுக்கு எளிதாக புரியும்படி நமது தீயணைப்பு வீரர்கள் விளக்கம் அளித்து பயிற்சி கொடுத்தனர். ஆடலூர் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் கூட்டமாக நடந்து சென்றதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர், பன்றிமலை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக காட்டு யானைகள் தொடர்ந்து விவசாய நிலங்களுக்குள் புகுவதும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்துவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை பன்றிமலை அருகே உள்ள அழகுமடை பகுதியில் 5க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதி வழியாக நடந்து சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள பொதுமக்கள் கோடை காலங்களில் வனவிலங்குகளுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் வழங்க வனத்துறை ஏற்பாடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடிக்கூண்டு பாலத்தில் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடற்கரையில் அமைந்துள்ள திருவள்ளூர் பாறை கண்ணாடிக்கூண்டு பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த ஏப்ரல் 15 முதல் 19 வரை சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இப்போது பராமரிப்பு பணிகள் முடிந்த நிலையில் இன்று முதல் மீண்டும் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கண்ணாடிக்கூண்டு பாலம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதால் வாகனங்கள் சாலையில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. கோடை விடுமுறை மற்றும் புனிதவள்ளி விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து உள்ளனர். இதனால் இன்று காலை முதல் பிரதான சாலையான மூஞ்சிக்கல் ஏரி சாலை, பேருந்து நிறுத்தம், பிஎஸ்என்எல் ஆபீஸ் போன்ற சாலை சந்திப்புகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சுமார் 2 மணி நேரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தொடர் விடுமுறையின் 2ஆம் நாளான இன்று ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. கடந்த சில வாரங்களாக சுற்றுலா பயணிகள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்ட சேலம் ஏற்காடு அண்ணா பூங்கா, ஏரி பூங்கா, ரோஜா தோட்டம், தாவரவியல் பூங்கா, சேர்வராயன் கோவில் உள்ளிட்ட இடங்கள் இன்று சுற்றுலா பயணிகள் வருகையால் களை கட்டியது. தொடர் விடுமுறை காரணமாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தங்கள் குடும்பத்தினருடன் ஏற்காடு வருகை புரிந்தனர்.
நீண்ட நேரம் காத்திருந்து சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் ஏற்காடு பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாளூர் அகழாய்வில் பண்டைய கால தங்கத்தில் செய்யப்பட்ட குண்டுமணி, மூடப்பட்ட மண்பானை உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கொடும்பாளூரில் குடியிருப்புகள் அமைந்துள்ள அக்ரஹாரம் மேட்டு பகுதி காலி இடங்களில் தொல்லியல் துறை சார்பில் அகழாய்வு பணி கடந்த ஜனவரி 12ஆம் தேதி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து கொடும்பாளூரில் நடைபெற்ற அகழாய்வில் புதைந்த வீடுகளுக்குள் அடையாளமாக 4 அடியில் செங்கல் கற்களினால் எழுப்பப்பட்ட மேல் சுவர், அதன் அடியில் மண்ணால் ஆன சுவரும் முதல் கட்டமாக வெளிப்பட்டது. மேலும் பண்டைய காலத்தில் நெசவு தொழிலுக்கு பயன்படுத்திய தக்களி, கொண்டை வடிவில் ஊசி, கூர் வடிவிலான எலும்புகள் கிடைத்தன. இந்த நிலையில் பண்டைய கால தங்கத்தில் செய்யப்பட்ட குண்டுமணி, அழகிய வடிவிலான மூடப்பட்ட மண்பானை, வட்டக்கல் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மான நாடகத்தை நிறைவேற்றி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் அமைக்கப்படும் குழுக்கள் எந்தவொரு செயல்பாடுகளும் இல்லாத குழுக்களாக உள்ளது என சாடினார். அனைத்து தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ளார் எனவும், கூட்டணியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் கூட்டணி குறித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள் எனவும் கூறினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 0ம் அதிமுகவுக்கு ராஜ்யமும் கிடைக்கும் என பேசினார். மதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து வைகோவின் மகன் திடீரென விலகியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாரிசு அரசியலுக்கு எதிராக திமுகவில் இருந்து வெளியேறி மதிமுகவை தொடங்கியவர் வைகோ. அக்கட்சியில் பொதுச் செயலாளர் பதவிதான் அதிகாரமிக்கது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஒரு கட்டத்தில் மகன் துரை வைகோவை கட்சிக்குள் கொண்டு வந்து மதிமுகவின் முதன்மை செயலாளராக்கினார். மதிமுகவின் ஒரே ஒரு எம்பியாகவும் பதவி வகிக்கிறார் துரை வைகோ. மதிமுகவுக்குள் துரை வைகோ திணிக்கப்பட்டதற்கு எதிராக வைகோவுக்கு நெருக்கமான அனைத்து சீனியர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த எதிர்ப்பை வைகோ பொருட்படுத்தாமல் இருந்ததால் அவர்கள் மதிமுகவை விட்டே வெளியேறிவிட்டனர். மதிமுகவின் எஞ்சிய சீனியர் மல்லை சத்யா மட்டும்தான். அவரும் துரை வைகோவுக்கு தொடக்கம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். மதிமுகவை விட்டு திமுகவுக்கு தாவும் முயற்சிகள் மல்லை சத்யாவுக்கு பலனளிக்கவில்லை. இந்த பின்னணியில் துரை வைகோவின் கை மதிமுகவில் ஓங்கியது. துரை வைகோவின் ஆதரவாளர்கள் மதிமுகவின் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டனர். அண்மையில் சென்னையில் மதிமுக தொழிலாளர் முன்னணி பொதுக்குழுவில் இந்த விவகாரம் பகிரங்கமாக வெடித்தது. இதனையடுத்து மல்லை சத்யாவை மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று துரை வைகோ ஆதரவாளர்கள் பல மாவட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை கண்டித்த வைகோ ஏப்ரல் 20ஆம் தேதி மதிமுக நிர்வாகக் குழு கூட்டம் நடைபெறும் வரை இத்தகைய தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என எச்சரித்திருந்தார். மேலும் துரை வைகோ தரப்பின் நெருக்கடியை ஏற்க மறுத்த மல்லை சத்யாவை மதிமுக கட்சி பதவியில் இருந்து நீக்கவும் மறுத்தார். இதனால் இன்று திடீரென மதிமுகவின் முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக துரை வைகோ அறிவித்துள்ளார். மதிமுகவின் நிர்வாகக் குழு நாளை நடைபெறும் நிலையில் துரை வைகோ இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தாம் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்று தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட தன் மனம் விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாகவும், ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இனி தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். கடந்த 7 ஆண்டுகளாக தாம் மேற்கொண்ட முயற்சிகளை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் தொடர வேண்டும் எனவும், எந்த சூழ்நிலையிலும் நம் தலைவர் மனம் கலங்கிவிடாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வதாக துரை வைகோ பதிவிட்டுள்ளார். இப்படி பம்பரம் சின்னம் பறிபோன பிறகு தீப்பெட்டி சின்னத்துக்குள் அடைக்கப்பட்டுள்ள மதிமுகவுக்குள் திடீரென ஏற்பட்டுள்ள உராய்வுகள் வரும் நாட்களில் எப்படிப்பட்ட புகைச்சலை கிளப்பும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இத்துடன் வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுடன். வணக்கம். வணக்கம்.